எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு தான். அத பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன, எது உறுதி செய்யப்பட்டிருக்கு, எது இன்னும் வதந்தியா இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்க இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருடைய மனசுலயே இருக்கிற முதல் கேள்வி இதுதான். இந்த வருஷம் பொங்கல் பரிசுல என்னென்னலாம் கிடைக்க போகுது? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல எந்த விதமான யூகங்களுக்கும் போகாம கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலா, அதாவது அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துடலாம். இதுல ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, அமைச்சர் திரு காந்தி ஒரு உறுதியான டெட்லைன் கொடுத்திருக்காரு. ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு கண்டிப்பா போய் சேர்ந்துரும்னு உறுதி சொல்லியிருக்காரு. சரி, இந்த பொங்கல் பரிசு எப்படி நம்ம கைக்கு வந்து சேரப்போகுது? ரொம்ப சிம்பிள், ரெண்டே ஸ்டெப் தான். முதல்ல ஜனவரி முதல் வாரத்துல ரேஷன் கடையில வேலை செய்யறவங்களே நேரா உங்க வீட்டுக்கு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள அந்த டோக்கனை கொண்டு போய் உங்க பரிசு பொருட்களை வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இந்த பொங்கல் பரிசு விஷயத்திலேயே ரொம்ப சூடா பேசப்படுற ஒரு டாபிக்கு வருவோம். ஆமாங்க, காசு, அதாவது ரொக்க பணம். இத பத்தி வர்ற நியூஸ்ல எது நிஜம், எது வெறும் வதந்தின்னு இப்ப பார்க்கலாம். எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான். இந்த வருஷம் பொங்கல் பரிசோட பணமும் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? உண்மையே சொல்லணும்னா இதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போதைக்கு நியூஸ்லயும் சரி, சோஷியல் மீடியாவிலையும் சரி, ஒரு அமௌண்ட் பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுதான் 3000 ரூபாய். அரிசி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த தடவை 3000 ரூபாய் பணம் கொடுக்கலான்னு ஒரு பேச்சு ரொம்ப வலுவாவே இருக்கு. ஒரு பக்கம் 3000 ரூபாய்னு நியூஸ் வந்தாலும், இன்னொரு பக்கம் சில அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இல்ல 3000 பத்தாது, மக்கள் பொங்கலை நல்லா கொண்டாடணும்னா குறைஞ்சது 5000 ரூபாயாவது கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், இங்க நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 3000 ரூபாய்ங்கிறது வெறும் நியூஸ்ல வர்றதுதான். கவர்மெண்ட் கிட்ட இருந்து இது சம்பந்தமா எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. நம்ம முதலமைச்சர் எப்போ அதிகாரப்பூர்வமா சொல்றாரோ அப்போதான் இது கன்ஃபார்ம் ஆகும். சரி, திடீர்னு இவ்ளோ பெரிய பரிசு தொகை பத்தின பேச்சு எல்லாம் ஏன் வருது? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா? வாங்க அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்பதான் நமக்கு முழு படமும் புரியும். விஷயம் என்னன்னா, 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனால இந்த பொங்கல் பரிசு அறிவிப்புக்கு பின்னாடி ஒரு தேர்தல் கணக்கு இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. பொதுவாவே தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரி பெரிய அறிவிப்புகள் வர்றது சகஜம்தானே. சோ இதுவும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான மூவா இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்ப நாம அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அடுத்து நாம எதை எதிர்பார்க்கலாம்? ஓகே, ஃபைனலா ஒரு தடவை எல்லாத்தையும் சுருக்குமா பார்த்துடலாம். நம்பர் 1, ஜனவரி 10க்குள்ள பொங்கல் பரிசு கொடுக்கறது கன்ஃபார்ம். நம்பர் 2, அதுக்கு முன்னாடி வீட்டுக்கே வந்து டோக்கன் கொடுக்கறதும் கன்ஃபார்ம். ஆனா இந்த 3000 ரூபாய் பணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இன்னமும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இது வெறும் ஒரு செய்தி தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. இதுக்கான கடைசி பதில் நம்ம முதலமைச்சரோட அறிவிப்புல இருந்தா வரணும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த பொங்கல் பரிசு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பணம் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து காத்திருக்கலாம்.